நேசிக்க நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா வல்லவரே, நல்லவர், அன்புள்ளவரே, இரக்கத்தின் தெய்வமே, எலிகளின் ராஜா, இன்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மேம்படுத்துகிற தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலமாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு தகப்பனே. அப்பா, அந்த ஏலியனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் சாமி. உம்மிடத்தில் அவர் மகமுகமாக பேசியிருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கும் வசனத்துக்கும் அவர் செவி கொடுத்து நீங்கள் சொல்லும்படி அவர் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. இது அவருக்குள்ளே இருந்த ஒரு சின்ன ஒரு தவறுனால அவர் குடும்பமே ரட்சிக்கப்படாத போய்விடுது என்று நாங்கள் உணர்கிறோம் சாமி. அப்பா, இந்த ஏலியோட மக்கள் இருவர் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம இந்த உலகம் பிரகாரமான வழியில் நடந்து இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு மயங்கி அவர் விழுந்து போயிடுறது நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அதே இடத்துல இருக்கிற இன்னொரு மனுஷனை பார்த்தாக்கா உமக்கு மிகுந்த கண்ணி கொடுக்குற மகனாக, உமக்கு சாட்சி கொடுக்குற மகனாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சாமி. சாமுவேலுடைய வாழ்க்கை வரலாறு எப்படியாப்பட்டதுன்றதை நாங்கள் உணர்கிறோம்ப்பா. ஏலியோட மக்களுக்கும் சாமுவேலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் அறிந்தோம் சாமி. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாக்கா நித்தியமாக அவருடைய நாமங்கள் மகிமைப்படும் என்றதை நாங்கள் உணர்கிறோம். அவர் நித்தியமாக அவர்கள் உம்முடைய அன்பின் கரங்களால் வழிநடத்தி கொண்டிருப்பார் என்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. இதை நாங்கள் இந்த உலகத்துக்கு இந்த கொஞ்ச காலம் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க போகின்றதை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் உம்முடைய சத்தியத்தின் நோயில் நாங்கள் நடந்து உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்கணும்ப்பா. இந்த இருக்கிற கொஞ்ச காலம் நாங்கள் உமக்கு உண்மையாகவும் உத்தமனாகவும் நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள்லாம் எடுத்து போட்டு உம்முடைய சத்திய வார்த்தையை சத்திய வசனத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துங்க சாமி. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க அப்பா. நாங்கள் சாலமன் போல நில ஞானத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். மோசையை போல ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் செய்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாமுவேலை போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ வேண்டும் தகப்பனே. அப்பா, தாவீதை போல தைரியத்தோட உங்களுடைய காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் சாமி. எங்களை பலப்படுத்துங்கப்பா, திடன்படுத்துங்க. உங்களுடைய சத்திய வார்த்தைக்கு சத்திய வசனத்தில் எங்களை நிரப்பி உமக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை வாழ வளர உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் போகும்போது வரும்போது உங்கள் தூதலாக அனுப்பி பாதுகாத்து வழிநடத்து கொண்டிருக்கிறதுக்காக கொடான கொடி சோத்தம் சாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நிலை ஞானத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் விசுவாசத்தையும் கொடுங்க. போகும்போது வரும்போது உங்களுடைய தூதலாக அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. யார் என்னை கைவிட்டாலும் நீங்கள் எங்கள் கைவிடாத தேவன் தகப்பனே. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வசனங்கள், ஜீவனுள்ள வழிகள் எல்லாமே உம்மிடத்தில் இருக்க தகப்பனே. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் சாமி? எங்களை பலப்படுத்துங்க சாமி. எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இதற்காக நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்கிறத நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்முடைய வழியில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்கப்பா. அப்பா, நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி இந்த ஒரு மாதமாக அநேக சத்தியங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க சாமி. திரும்பி பார்க்காதன்னு சொல்லியிருக்கிறீங்க. லோத்தாங்க மனைவி திரும்பி பார்த்து விடுகிறாங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய இச்சை அடக்கங்களை அடக்கி நாங்கள் உப்பாக சுவையை கொடுக்க வேண்டும், ஒளியாக இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் சாமி. கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்க சாமி. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததை உன் கரங்களை போடுவோம். நீங்களே வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.